நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாள் செய்தியை நான் பார்க்கும் பொழுது தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உபத்திரவங்களின் மேன்மை. உபத்திரப்படுறோம், இந்த உபத்திரத்துக்கு ஒரு மேன்மை உண்டா? எல்லா ஜனங்களையும் எதிர்பார்க்குறதான மேன்மை உண்டு. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு மேன்மை உண்டு என்ற விசுவாசம் நமக்குள்ளாக ஓங்கி வளர வேண்டும். விசுவாசம் உள்ள சன்னதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நேர்த்தியாக உபத்திர மத்தியிலும் கூட ஒரு மேன்மை வைத்திருக்கின்றார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு உபத்திரவங்களின் மேன்மை. நல்லா நம்முடைய ஜீவித்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். அநேக நெருக்கம் பாடு உபத்திரத்தில் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க, உண்மைதான். ஆனால் அது துவக்கத்திலேயோ இல்லை ஒரு மையப்பகுதியோ இல்லை முடிவுலையோ ஒரு மேன்மை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருப்பார். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு சாட்சிகள் உண்டு. கடந்து வந்த பாதையில் நினைக்கும் பொழுது அநேக சாட்சிகள் வந்திருக்கும், உண்மைதான். சாட்சி இல்லாமல் நம்ம சாட்சி இல்லாமல் இருக்கவே முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு சாட்சியை தேவன் தந்திருக்கின்றார். சாட்சி சொல்ல போனோம்னா நேரம் காணாது. அநேக சாட்சிகளை தேவன் தந்திருப்பார். வருஷம் மாதம் வாரம் ஒவ்வொருவருக்கும் புதிய சாட்சிகளை கொண்டு தேவன் வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கணும். அவர் கிருபை என்றுமுடன் பார்க்குறோம். உபத்திரவத்தின் மேன்மை. உபத்திரவத்தின் மேன்மை என்றால் என்ன? உபத்திரப்படுறோம், உண்மைதான். அது மையமாக மேன்மை இருக்கும். ரோஜாப்பூ பூக்களிலே உயர்ந்த ரோஜாவை பார்க்கின்றோம், உண்மைதான். இந்த ரோஜாப்பூ சுற்றிலும் முள் வளர்வதை பார்க்கின்றோம். அது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. நான் வாழக்கூடிய நாட்கள் உபத்திரவங்களுக்கு மையத்தில் நடுவில் மேன்மை என்ற ஒரு அருமையான வார்த்தைகள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த முள் போல வரக்கூடிய உபத்திரங்களை நாம் சகித்து கொள்ளும் பொழுது மேன்மை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உபத்திரவங்கள் ஏன் வருகிறது? எதற்காக வருகிறது? கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும்படியாக வருகிறது. உபத்திரம் இல்லாமல் ஒன்றுமே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்பதை பார்க்கின்றோம். ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருப்பதினால் 1 பேதுரு 4:16 பார்க்கும், பாடுபட்டால் தேவனை மகிமைப்படுத்த கடவான். மேன்மையாக இருக்கும், சந்தோஷமாக செழிப்பாண்டவர் வச்சிருக்கிறார், உண்மைதான். தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். தேவனை மகிமைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 14:22 பார்க்கும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக இந்த பாடுகளை தேவன் நமக்கு அனுமதிக்கின்றார், இந்த உபத்திரங்களை தருகின்றார். யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பார்த்தீங்களா? சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் நம்முடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். யோபு சொல்கிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் பூமியில் அவரை போல ஒருவருமே இல்லைன்னு பார்க்கும். அப்படிப்பட்ட யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உம்முடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஒரு நல்ல வெளிவாசலை தருகிறது உபத்திரவம். ரோமர் 8:17 நாம் தியானிக்கும் பொழுது, கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்பட வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்பட வேண்டும் என்றால் நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் வரத்தான் செய்யும். அவைகளை கடந்து போகத்தக்க தேவன் பலன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். 4வதாக பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். 1 பேதுரு 4:12-13 இந்த 2 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அருமையான அநேக திட்டங்களை, தீர்மானத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார்.
1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 பார்க்கும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது களி கூர்ந்து மகிழும்படியாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அவர் திட்டத்தை தீர்மானத்தை அறிந்து செயல்படும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். 5ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் நம்மளை வெளிப்படும்படியாக 2 கொரிந்தியர் 4:10 பார்க்கும். கிறிஸ்துவுடைய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவிக்கும் பொழுது வெளிப்படும்படியாக ஒரு சாட்சியான ஒரு ஜீவியத்தை, ஒரு வெளிப்படையான ஒரு சாட்சியை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். 6ஆவதாக நாம் நித்திய கன மகிமை பெற 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் பார்க்கும். நாம் நித்திய மகிமை பெற 2 கொரிந்தியர் 4:17 பார்க்கும். நித்திய காலமாக நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அந்த மகிமைப்படுத்தும்படியாக இப்போ உபத்திரங்களை தேவன் நமக்கு அனுமதிக்கின்றார். 7ஆவதாக மற்றவருடைய ரட்சிப்புக்கும் ஆறுதலுக்காகவும் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5-6 பார்க்கும். எனக்கு அருமையான தேவச்சனமே, மற்றவருடைய ரட்சிப்புக்காக ஆறுதலுக்காகவும் தேவன் நம்மளை உபத்திரங்கள் பாதைகளில் சில நேரங்களில் கொண்டு வருகின்றார். அந்த உபத்திர பாதை நமக்கு நிச்சயமாக ஒரு உயிர் சேதத்தை உண்டு பண்ணவே செய்யாது, ஒரு பொருளாதார சேதத்தை உண்டு பண்ணவே செய்யாது. ஆனால் ஒன்று, கர்த்தருடைய திட்டத்தை தெரிந்து செயல்படும்படியாக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தேவன் தந்தார். தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 67-71 வரையிலும் பார்க்கும் பொழுது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், நான் உபத்திரப்பட்ட பின்பு உம்முடைய சத்தியத்தை காத்து நடக்கின்றேன். உபத்திரவம், சத்தியத்தை காத்து கொள்ளும்படியாக உபத்திரவம், சத்தியத்தை நேர்த்தியாக பற்றுக்கொள்ளும்படியாக ஒரு உபத்திரவம். தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்க வேண்டும் என்பதை திட்டமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். பலகீனம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம். அந்த வேதனை பலகீனத்தை அனைத்திலும் தேவ சமூக விசுவாசத்தோடு நீங்கள் இறக்கி வைங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விட்டு கலங்கி தவிக்காத, கலங்கி தவிக்கவே கூடாதுங்கிற பார்க்க வசனத்தில். எந்த பலகீனம் நம்மளை ஆளுகை செய்யவே செய்யாது. கர்த்தர் நம்மளோடு இருக்கின்றபடினால் நம்மளை ஒன்றுமே செய்யாது. விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் தந்திரக்கூடிய அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்ட பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய கரம் நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது, மற்றவருடைய ரட்சிப்புக்காக ஆறுதலுக்காக 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5-6 பார்க்கும். மற்றவருடைய ஆறுதலுக்காக அவர்கள் கர்த்தருக்குள்ளாக வேரூன்றி நிற்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கின்றோம். அதற்காக இந்த உபத்திரங்களை மேன்மையாக ஏற்றுக்கொள்ளும். உபத்திரத்தில் மேன்மை தெரிகின்ற தேவனாக இருக்கின்றார். ரோஜாக்கள் நல்லா வளர்ந்தாலும், பார்வையாக அருமையாக தன்னுடைய விளைச்சலை தந்தாலும் கூட அதற்கு சுற்றி முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முள் என்பது ஒரு பாதுகாப்பு. நமக்குள்ளாக உபத்திரம் வருவது ஒரு மேன்மையை தருகிறது. மேன்மை மேன்மை மேன்மை. உபத்திரம் எப்படியாக இருக்கிறதோ அதே போல் மேன்மையும் தேவன் தருகின்றார். உயிர் ஒரு இடத்துல இருக்கும்போது தாழ்மையும் இருக்கும். உயர்வான மழை இருக்குது, தாழ்வான இடத்துல தண்ணி தங்கும். உண்மைதானே? அப்போ உயர்வு இடத்துல தாழ்வு இருக்கத்தான் செய்யும். நன்மை இருக்கிற இடத்துல சில தீங்கு இருக்கத்தான் செய்யும். அந்த தீங்குக்கு விடுதலையை தேவன் தந்து விடுவிக்கின்ற தேவனாக இருக்கின்றார் என்ற விசுவாசத்தோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தில் 67-71 பார்க்குறோம். நான் வழி தப்பி நடந்த உபத்திரத்துக்கு பின்பாக உம்முடைய பிரமாணத்தை சத்தியவசனத்தை நாம் காத்து நடக்கின்றேன். தேவனுடைய வார்த்தையிலே காத்து நடக்க செய்கிறது. மத்திய 13:20-21 பார்க்கும். கற்பாறைகளில் விதைக்கப்பட்ட விதை உபத்திரமும் துன்பமும் உண்டான இடரில் அடையக்கூடிய நிலைகள் வந்துடுது. கற்பாறைகள் விதைக்கப்பட்ட விதைகள் 1-10-100 பலன் தராது, பலனே தராது என்பதை பார்க்கின்றோம். அப்போ வேதனை, நெருக்கம், பாடு, உபத்திரங்கள் வரும் பொழுது இடரில் அடைஞ்சிருந்தாங்க. அப்படியே உலகத்தை நினைக்காங்க, சந்தோஷத்தை பார்க்காங்க. சமாதானத்தை விட்டு விட்டு சந்தோஷத்தை அந்த நேரத்தில் நடக்கூடிய சூழ்நிலை மட்டும் பார்க்காங்களே தவிர கர்த்தரை நோக்கி அடுத்த பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புவார் என்ற விசுவாசம் அவங்ககிட்ட இருந்து விலகி போயிடுறது. அதை நாம் இறுக பற்றிக்கொள்ள வேண்டும். ரோமர் 5:3-4 பார்க்கும். உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது. ஒரு உபத்திரம் வருதா, அந்த இடத்துல ஒரு பொறுமையை தேவன் தருகின்றார்.
உபத்திரம் வருவதனால நம்ம விலகி செல்லக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகி செல்லாதபடி நம்மளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். உபத்திரம் பூரணத்தை உண்டாக்குகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நம்ம பார்க்கும் பொழுது உபத்திரம் வருது உண்மைதான் ஐயா. அந்த உபத்திரத்தில் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா பூரணத்தை, பரிபூரணத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, கிருபையை உண்டாக்குகிறது என்பதை பார்க்கின்றோம். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20 பார்க்கும். யோசேப்பு விற்கப்பட்டான். உண்மைதான், யோசேப்பு விற்கப்பட்டார். குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்காங்க, நேசிக்காங்க. அந்த இடத்துலையே ஒரு பிரச்சனைகள் வருகிறது, பொறாமை வருது அந்த இடத்துல. யோசேப்பு கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். யோசேப்புடைய பிராணன் இரும்பின் அடைக்கப்பட்டிருந்தது. எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தரை நோக்கி பார்த்தாரோ. உபத்திரங்கள்லாம் உண்மைதான், பாடுகள் தான், அதில் மேன்மை இருக்குங்கிற அவருக்கு யோசேப்புக்கு நல்ல திட்டமான நம்பிக்கை இருந்துச்சு. உபத்திரங்கள் வரும் பொழுது மேன்மையை உடனே எதிர்பார்க்க முடியாது, தாமதமாகும். இதுக்கு ஒரு டயத்தை ஆண்டு வச்சுருப்பார், அதுக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் வச்சுருப்பார். இதை உண்டாக்கின தேவன் அதையும் உண்டாக்கியிருப்பார். இது அனுமதிக்கின்ற தேவன் அதையும் அனுமதிப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை பார்க்கிறோம். இருவருக்கும் வழக்கும் ஏற்பட்டால் பரிசுத்தரிடத்தில் சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியாயமித்துக் கொள்ளுங்கள். அற்பமாக யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள முன்வைங்க. அதை முன்வைத்து நீங்கள் செயல்படும் பொழுது ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல நீங்கள் காண முடியும். யாருமே அற்பமாக நினைக்காதபடி. யோசேப்புக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் நாள் வரைக்கும் கர்த்தருடைய வசனத்தில் யோசேப்பு பிடமிடப்பட்டார். சங்கீதம் 105 21, 22 பார்க்கும். ராஜா யோசேப்பின் அவிழ்த்து விடும்படியாக சொன்னார். ராஜாவின் பிரபுக்கள் யோசேப்புக்கு கீழ்ப்பிடிந்தார்கள். நாட்கள் கடந்தது, நேரங்கள் கடந்தது. உபத்திர காலங்கள் மேன்மையான காலமாக மாற்றப்பட்டது யோசேப்புக்கு. ஒரு யோசேப்பை தேவன் நேசித்தார் என்றால் உங்களையும் என்னையும் நேசிக்கின்ற அன்பின் தேவன், இரக்கத்தின் தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். நம்ம ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கோம், இதுலேருந்து விலக முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஆப்டுக்கிட்டேன் கிடையவே கிடையாது. நீங்கள் கூட இருக்கக்கூடிய நெருக்கத்தில் வெளியே வாங்க, தேவ சமூகத்தில் எளிமை பிரகாசிங்க. ஆண்டவரே என் பாவத்தை முற்றிலும் மன்னிங்க ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் எல்லாம் விட்டு விடுகிற ஆண்டவரே ஒரு பொருத்தனை பண்ணுங்க. யோசேப்பை விடுவித்த தேவன் உங்களை விடுவிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். யோசேப்பின் வாழ்க்கையில் தேவத்திட்டம் நிறைவேறுகிறது. யோசேப்பை ராஜாவின் வீட்டுக்கு ஆண்டவனும் யோசேப்பின் ஆசைக்கெல்லாம் அதிபதிமையாக்கினார். நீங்கள் உபத்திரப்பட்டீர்களா? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றன, அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. பூட்ட நெவர் முடியாது. ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் பூட்ட. கர்த்தர் திறந்ததை அடைப்பவன் யார்? முடியவே முடியாது. யோசேப்பு கடந்து வந்த உபத்திரவங்கள் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டார். ஆதியாகமம் 39 10 to 15 பார்க்கும். அதை வாசிக்கும் பொழுது மிக மிக நமக்கு ஒரு வேதனையை தரும். யோசேப்பு யோக்கியனான ஒரு வாழ்க்கை. ஆதியாகமம் 39 41ஆம் அதிகாரம் 37 வசனத்தை பார்க்கும், 43 வரை பார்க்கும். பார்வோன் யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பை அதிகாரி ஆக்கினான். அந்த துன்ப பாதையில் வரும் பொழுது துவண்டு தன்னுடைய ஊருக்கு போயிருந்தால் என்ன இருக்கும்? வாக்குத்தத்தத்தை நிறைவேறாத யோசேப்புக்கு அந்த உபத்திர பாதையில் என்னால் நிற்க முடியும்னு விலகி யாக்கோபை தேடி தன்னுடைய தகப்பனை தேடி போயிருந்தோம்னா அந்த தேசத்தில் பஞ்சம் விளையிருக்குமா? முடியாது. உன்னை கொண்டு செய்வார், உங்களை கொண்டு செய்வார் ஆண்டவர். உபத்திரத்தை கொண்டு வரும்பொழுது மேன்மை அதுக்குள்ளே வச்சுருப்பார். உபத்திரத்தை மட்டும் பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. மேன்மை அதுக்குள்ளே இருக்க ஆண்டவர். அந்த மேன்மை எனக்கு எப்போ கிடைக்கும்? அதை எதிர்பார்த்தார் யோசேப்பு. 17வது வயசில் தேவன் திட்டமாக வெளிப்படுத்தினார். அந்த சொப்பனத்தை 13 ஆண்டுக்கு பின்பாக வாய்க்க செய்கின்றார் மேன்மை. அப்போ 13 ஆண்டுகளும் கர்த்தருடைய சமூகத்தில் அடங்கி இருக்கிறார் யோசேப்பு. அண்ணன் தம்பிக்கு பிடிக்கலை, மற்றவங்களுக்கு பிடிக்கலை, எல்லாம் வெறுக்கப்பட்ட நிலை, குழியில் தள்ளுறாங்க, வித்துடுறாங்க.
ஆனால் மேன்மை கால வரும்பொழுது ஒரு அதிகாரியாக நடத்தினார். ஜீவ கிரீடத்தை அளிக்கிறது, உபத்திரவத்தின் பாதை ஜீவ கிரீடத்தை தரும். உன் பாடுகளை குறித்து பயப்படாதே, 10 நாள் உபத்திரப்பட்டாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். உபத்திரவம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க செய்கிறது. வெறுமையாக போகாது, வெறுமையாக போகாது. அந்த விசுவாசம் அருமையான யோசேப்புக்கு காணப்பட்டது. 17 வயசு, 13 ஆண்டுகள் எப்படியோ கடந்துருச்சு. அந்த ராஜா பொறுப்பை எல்லாம் ஒப்படைச்சு அவன் எளிமை நிற்கும் பொழுது 30 வயசு நிரப்பப்பட்டவனாக யோசேப்பு காணப்பட்டார். 13 வருஷங்களாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அடையாளமாக ஆண்டவர் செய்யாமல் இருக்க மாட்டார், செய்வார், நன்மை செய்வார். 13 ஆண்டுகளும் பல்ல கடிச்சிட்டு பொறுமையாக எப்படி யோசேப்பு கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தாரோ அவருக்கு மேன்மை கிடைத்தது. நம்முடைய ஜீவியங்களை 13 வருஷம் ஏதாவது நம்ம கர்த்தர் சமூகத்தில் அடங்கி இருந்து பொறுமையாக இருந்திருக்கமா? முடியாது, நிச்சயமாக முடியாது, உண்மைதான். ஆனால் ஒன்று, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஏனென்றால் யோசேப்போடு வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்பட்டது, உண்மை நீதி காணப்பட்டது. தேவன் வெட்கப்படுத்தாத ஒரு ஜீவியத்தை அவருக்கு தந்தார். பார்வோன் மூலமாக அந்த தேசம் ரட்சிக்கப்பட்டது. அந்த எல்லா ஜனங்களும் அந்த பஞ்சத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். செழிப்பான அருமையான தானியத்தை சேர்த்து வைக்க முடியாத தேவன் கிருபை தந்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, யாரால் நீங்கள் கழிக்கப்படுறீங்களோ, யாரால் உதாசீனப்படுத்தப்படுறீங்களோ அவங்க முன்னால் உங்களை தேவன் மேன்மைப்படுத்துவார். இது உண்மை. இந்த வருஷத்தில் உபத்திரவம் வருதா? அப்போஸ்தலர் 14:22 எடுங்க. உபத்திரவம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க செய்கிறது. உபத்திரம் வந்தால் நிர்மூலமாக்க மாட்டார் ஆண்டவர், அதற்குள்ளாக ஒரு மேன்மையை வச்சிருப்பார். உபத்திரங்கிறது மகிமையில் பிரவேசிக்க செய்யும். உபத்திரங்கிறது ஜீவ கிரீடத்தை அளிக்கும். பலவிதமான நன்மைகளை கொண்டு வரக்கூடியதோ உபத்திரம். வெளிப்படுத்துகிற 7ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 பார்க்கும். வெள்ளை அங்கி தரித்து கொண்டு மிகுந்த உபத்திரத்தில் இருந்து வந்தவங்க இரவும் பகலும் கர்த்தரின் ஆலயத்திலே கர்த்தரை சேவிக்கின்றவர்கள். கிருபை தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். உபத்திரம் வருதா ஒரு மேன்மை இருக்குது உங்களுக்கு, துன்பம் வருதா ஒரு சந்தோஷம் இருக்கு. மீடேற முடியாத ஒரு நிலையில் இருக்கிறீங்களா, சந்தோஷத்தை தேவன் தருவார், சமானத்தை தேவன் தருவார். எதில் நீங்கள் உபத்திரப்படுறீங்களோ அது சீக்கிரத்தில் அது மாறும். உபத்திரம் எதில் நீங்கள் மீடேற முடியாமல் இருக்கீங்களோ அதுக்குள்ளாக ஒரு மேன்மை இருக்குது. அந்த உபத்திரத்தை நீங்கள் பார்க்கீங்க, உண்மைதான். அந்த உபத்திரத்தில் கர்த்தரால் தரக்கூடிய உபத்திரத்தில் நம்ம சகித்து கொண்டு தான் ஆக வேண்டும். அது சகித்து கொண்ட யோசேப்புக்கு மேன்மை தேவன் தந்தார். அந்த யோசேப்புக்கு தந்த மேன்மை யாக்கோபையும் காப்பாற்ற கிருபை தந்தார். யோசேப்போடு உடன் பிறந்த அந்த அத்தனை குடும்பமும் காக்கப்பட்டார்கள். 12 குடும்பமும் காக்கப்பட்டார்கள். அந்த சன்னதி பெருகினது என்பதை பார்க்கின்றோம். ஒரு யோசேப்பு உபத்திரத்தை விட்டு விலகி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அந்த பார்வனிடத்து போயிருக்க முடியாத. உள்ளூரில் இந்த ஆடு மட்டும்தானே மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்க முடியும். அந்த ஆடை மட்டும்தானே போய் சாப்பாடு அண்ணன் தம்பி கொடுத்துருக்க முடியும். வேறு ஒன்றும் செய்யலையே யோசேப்பு. தகப்பனார் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர்கிட்ட போய் சொல்லி சாப்பாடை கொடுத்து இதானே கவனிச்சார். ஆடு யாரு மேய்க்கலாம்? தேசத்தை கர்த்தருடைய வழியில் செம்மையாக நடத்தக்கூடிய ஒரு திட்டத்தை, தீர்மானத்தை யோசேப்புக்கு தேவன் தந்தார். அப்படிப்பட்ட ஒரு பிரதிநிதியாக தேவன் உங்களை வழி நடத்தலாம். உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை உதாசீனப்படுத்தலாம். உங்கள் கூட வேலை உங்களை எல்லாரும் சிலவங்க உதாசீனப்படுத்திடலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த வருஷத்தில் தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண முடியும். தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவர் மேன்மையாக வைப்பார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மேன்மையாக வைக்கின்ற தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர் அன்பு நிறைந்தவர்.
இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை விசுவாசிக்கின்றோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது.